ஒரு பிச்சைக்காரனை ஒரு ஓவியர் படம் வரைஞ்ச கதை நிறைய வாட்டி சொல்லியிருப்போம் இல்லையா? பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தனை பார்த்து இவர் படம் வரைஞ்சிருக்கிறார். எப்படின்னா ஒரு செல்வந்தனை போல வரைஞ்சிருக்கார். வரைஞ்சிட்டு அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு இது யாருன்னு பாருன்னு கேட்டதுக்கு அவன் பார்த்துட்டு சொன்னான்னா, ரொம்ப நல்லா இருக்கார், யாருன்னே தெரில அப்படின்ட்டு. அப்போது அந்த ஓவியர் சொன்னாரா, நீ இதுதான் உன்னுடைய ரியல் இமேஜ், ஆனால் நீ உன்னில இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க தவறுனதுனால நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. ஆனால் இதுதான் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற படம் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்பவுமே ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ்ல இருந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யுவர் ஆக்ஷன் கம் ஃப்ரம் யுவர் இமேஜ். சரியான எண்ணங்களை நீங்கள் தெரிந்தெடுக்கிறதின் மூலம் சரியான வாழ்க்கையை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள். நீங்கள் ஒரு எண்ணங்களை சூஸ் பண்ணும் பொழுது உங்கள் எதிர்காலங்களை சூஸ் பண்றீங்க. நீங்க ஏதோ ஒரு தாட்டை சூஸ் பண்ணல, நீங்க உங்க ஃபியூச்சரே என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, சூஸ் பண்றீங்க. ஏன்னா இன்றைய எண்ணங்கள் தான் நாளைய நிகழ்காலமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்கிறது. அறிவாளிகள் எல்லாம் இந்த உலகத்துல ஜெயிக்கிறது இல்ல, ஆனா கற்பனா சக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். சரீரம் செத்து போனவன் தான் டாக்டர் சர்டிபிகேட். அநேக ஜாதிகளை பிறப்பிப்பவன், இதுதான் தேவனுடைய இமேஜ். கர்ப்பம் போயிடுச்சு யாருக்கு, சாராளுக்கு, அதுதான் மருத்துவ இமேஜ். ஆனா மகத்துவமானவரின் இமேஜ் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, கர்ப்பம் செத்து போகும் என்கிற எண்ணத்தகும் ஒருவலாலே ஜாதிகளுக்கு தாய் என்பதுதான் அவர் வச்சிருந்த இமேஜ். மனசு எவ்வளவு வலிமையானதுன்னா, எதை கற்பனை செய்தோ அதை அடையக்கூடிய ஒன்றாக மனதை தேவன் படைத்திருக்கிறார். அவ்வளவு வல்லமையான ஒரு ஆயுதம் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஏதோ இந்த கண் திறக்கப்பட்டு பார்க்கிறதை விட பெரியது ஒன்று இருக்கிறது. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவனோடு கூட சேர்ந்து, தேவ வார்த்தையோடு கூட நீங்க சேர்ந்து சிந்திக்கும் போது நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வரம்புக்கு உட்பட்ட விதத்தில் சிந்திக்காம இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள் உங்க உள்ளத்துல உண்டாக ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கலாம். போன வாரம் என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன பார்த்தோம்? போன வாரம் வந்தவங்க சொல்லுங்க. பிக்சர் எல்லாம் சொல்லுங்க. பிக்சர் அதுதான் பார்த்தோம் இல்லையா? படம், அதை பற்றி நாம் என்ன பண்ணோம், பார்த்தோம். பிக்சர்னா என்ன? தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் எப்படி மாற்றுகிறார். இன்னைக்கும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மாற்றம் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் என்னுடைய வாழ்வை எவ்விதமாக மாற்றுகிறார். அதாவது என்கவுண்டர்ஸ் பற்றி பேசலை, நிரந்தரமான மாற்றங்களை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டே இருக்கிறேன். நிரந்தரமான மாற்றங்களை அவர் எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை சந்திக்கும் போது, ஒரு மனுஷன்கிட்ட அவர் பேசும்போது ஒரு இமேஜ் அவர் கொடுக்குறாரு, ஒரு பிக்சரை கொடுக்குறாரு. அதன் மூலமாக தான் அவனுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறார். இப்போ பாவின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா, பாவின்னு பேச ஆரம்பிக்கல, அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா ஒரு புனிதன் மாதிரி பேசுறாரு. செயின்ட் அப்படின்னு கூப்பிடுறாரு அவனை. பாவியை பரிசுத்தவான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அவனுக்கே அது ஷாக்கிங்காக இருக்குமா? தேவனுடைய அழைப்புகள் அவ்விதமாக தான் இருக்கு. தேவன் அவ்விதமாக தான் காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னா, ரோமர் 4 நாம் படிக்கிறோம், தேவன் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னா, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். அதாவது இல்லாததுன்னா இந்த காணக்கூடிய உலகத்தில் அது என்ன பண்ணல இல்லை, ஆனால் எல்லாமே எங்கே இருக்கு, ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ல எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் கிரைஸ்ட் இன் த ஸ்பிரிச்சுவல் கிங்டம். ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாம் இருக்கு. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறத அவர் என்ன பண்றார், அழைக்கிறார் இந்த உலகத்துக்குள்ளாக. அப்படி அழைப்பதின் மூலம் இங்கே எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கிறது. இதுதான் விஷயம் பாருங்க. அப்போ அவர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது
எப்படி பார்க்குறாரு? அதனால தான் பாருங்கள், தேவன்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தண்டை நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அவர் வார்த்தையண்டே வந்துட்டீங்கன்னா, உங்களையே நீங்கள் இதுவரை பார்க்காத புதிய விதத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்களே உங்களை கண்டிருக்க மாட்டீங்க, அப்படி அவர் உங்களை காண வைப்பார். உங்களை குறித்து உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்காது. உங்களை குறித்து அப்படி ஒரு சிந்தனையை யாருமே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் வரும்பொழுது அவர் உங்களை பற்றி ஒன்று சொல்லுவார் பாருங்க, அது என்னது இது, நம்பவே முடியலையே, நானா இது அப்படின்னு நமக்கு ஒரு இது உருவாக ஆரம்பிக்கும். நான் என்னுடைய புக்ஸு என்னுடைய புத்தகம் எழுதும்போது அதில் முதல் வரி நான் அப்படி எழுதினேன். என்ன வரினா, என்னை எனக்கு யார் என்று அறிமுகப்படுத்தின என் தேவனுக்கு எனது முதல் நன்றிகள் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு லைனே அதான் பாருங்கள். ஏன்னா இங்கு தான் மாற்றமே ஆரம்பிக்குது. நாம் எப்படி எண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நண்பர்கள் சொன்னது, நம்ம பெற்றோர்கள் சொன்னது, இந்த ஊர் உலகம் சொன்னது, மனைவி சொன்னது, கணவன் சொன்னது, அப்புறம் வாத்தியார் சொன்னது, பாஸ்டர் சொன்னது, அதையும் சேர்க்கணும்ல. இப்படி யாரெல்லாமோ சொன்னதெல்லாம் வச்சு நாம் ஒரு இமேஜ் என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். ஒரு இமேஜ் என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். அதை தான் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? செல்ஃப். இந்த கம்யூனிட்டி, நம்மை சுற்றில் இருக்கிற கம்யூனிட்டி நம்ம கூடயே இருந்து அது என்ன பண்ணுது, நம்மளை குறித்த ஒரு பிம்பத்தை அது உருவாக்குகிறது. ஆனால் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அநேக நேரங்களில் அந்த பிம்பங்கள் சரியான பிம்பங்களாக இல்லாமல் போகிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. கரெக்டான ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்கன்னா இட் இஸ் குட், அதை என்ன பண்ணலாம், பாராட்டலாம். ஆனால் அது என்ன, நிறைய நேரத்தில் எப்படிப்பட்ட பிம்பத்தை உருவாக்குது, தவறான ஒரு பிம்பம். இப்போ பாருங்களேன், யாபேஸ் குழந்தைய பிறகுறான். இப்போ அவனை குறித்து அவனை சுற்றில் இருக்கிற கம்யூனிட்டி என்ன பேசுச்சு, யாபேஸ் பற்றி என்னங்க பேசுச்சு, அவனை சுற்றில் இருக்கிறவங்கலாம் என்ன இமேஜ் கொடுத்தாங்க, துக்கம். அதுதான் அவனை சுற்றில் இருக்கிறவங்க கொடுத்த இமேஜ். பார்த்தீங்களா நீங்கள், இந்த இமேஜ் தான் கொடுத்தாங்க. அவன் ராசியே இல்லாத ஆளுங்க, அவன் சரியே கிடையாதுங்க, அவன் என்னைக்குங்க உருப்பட்டான், அவன் உருப்படுறது ரொம்ப கஷ்டங்க, அவன் எல்லா கூட்டத்துக்கும் போயிருக்காங்க ஆனால் ஒரு கூட்டத்திலே அவன் திருந்தினது இல்லைங்க, அவன் சரியே கிடையாதுங்க, அவன் ரொம்ப மோசங்க, அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு இமேஜ் கொடுக்குது. அவனுடைய பேரண்ட்ஸ், அவனுடைய சகோதரர்கள், அவனை சுற்றில் இருக்கிற எல்லாருமே என்ன இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க, அவன் ரொம்ப மோசம், துக்கங்கிற ஒரு இமேஜ். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சிலர் என்ன ஆகிடும், தேவனை மட்டும் யாபேஸ் சந்திக்கலைன்னா எப்படி இருக்கும், துக்கம். பார்த்தீங்களா, எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னை பெத்த தாயே சொல்லிட்டா, என்னை பெத்த தாயே சொல்லிட்டா, தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தையே சொல்லிட்டார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அதையெல்லாம் நம்பி என்ன பண்ணிவிடும், போயிடும். இப்படி தான் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது, ஒரு பிக்சர் கிரியேட் ஆகுது. அங்கிருந்து தான் நம்முடைய சுயத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் பாருங்கள், இயேசு புது உடன்படிக்கையின் காரியத்தை பேசும்பொழுது அவர் என்ன பேசினார்னா, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனை கத்தி எடுத்து வெட்டிட்டேன்னா அதுக்கு பேர் என்னது, கொலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ உன் சகோதரனை பார்த்து மூடனேன்னா அதுக்கு பேர் என்னதான், கொலைன்னாரு. ஏன், அது கூட பரவாயில்ல, ஒரே நேரத்தில் கருத்து அறுத்துடலாம். ஆனால் இது நீ அவனை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஃபால்ஸ் இமேஜ் இருக்குது பார்த்தியா, அது வாழ்நாளெல்லாம் அவனை கொண்டுக்கிட்டு இருக்கும். இதுதான் ரியல் மேட்டர் அப்படிங்கிறார். அதாவது ஒரே டைமில் முடிஞ்சிடும். சில பேர் அதை தானே சொல்கிறாங்க, டக்குன்னு முடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்காங்க. இதுக்கே வெப்சைட் போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க, ஈஸியாக சுலபமாக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க, இங்கே எதை மேட்டருங்கிறாரு, சகோதரனை பார்த்து மூடனே அப்படின்னு சொன்னான்னா நீ அது கொலைக்கு சமானம் அப்படி சொல்கிறாரு. அப்போ என்ன அங்கே பேச வர்றாரு அப்படின்னா, மூடன்னா என்ன, ஒருத்தரை குறித்து நாம் உருவாக்கக்கூடிய அந்த இமேஜ், ஒருத்தரை குறித்து நாம் உருவாக்கக்கூடிய அந்த உருவகம், அந்த படம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்களேன், ஆனால் இப்போ
யாபேசுடைய வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஒரு தேவனுடைய புரிதல் ஒன்று வருகிறது, ஒரு சந்திப்பு வருகிறது. என்ன மாதிரி புரிதல் வருது? யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, வேதவசனம் சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். அப்போ அவனுடைய டேர்னிங் எங்கே நடக்குதுன்னா, மற்றவங்க சொன்ன இமேஜ் எல்லாம் அவன் நம்பாம அவன் தேவனை நோக்கி பார்த்து, தேவன் இப்போ அவனுக்குள்ள ஒரு கிரியை செய்து அதையெல்லாம் மாற்றிட்டார். பைபிளில் அவனுடைய ஸ்டோரி முடியும் போது எப்படி முடியுதுன்னா, அதில் போட்டிருக்கோம், அவன் சகோதரர் எல்லாரிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்தானா. அப்போ ஒரு நேரத்தில் துக்கம் சரியே இல்லை அப்படி பேசின ஒரு இமேஜை எப்படி அந்த அந்த நபர் எப்படி மாற முடியுதுன்னா, எல்லோரிலும் கனம் பெற்ற நபர் அப்படின்னு மாற முடியும். பாருங்க, கனவீனமாக இருக்கிற ஒரு ஆள் கனமான ஒரு ஆளாக மாற முடியும். ஆமென். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்போவுமே ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜில் இருந்து தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். Your action come from your image. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கு குறித்து உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளான அந்த மனப்படம் இருக்கு பாருங்க, அதுலேருந்து தான் நீங்கள் வாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதுலேருந்து தான் நீங்கள் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த படத்துக்கு அடிப்படையில் தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க, அந்த படத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, அந்த படத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, எல்லா காரியமும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இப்போ மனதை மாற்றுறதுனா என்ன? உன்னை குறித்து, உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனாகிய பிதா என்ன படம் வச்சிருக்காருன்னு பார்த்து அந்த படத்தை உள்ள மாற்றுறது தான் மனதை மாற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரனை ஒரு ஓவியர் படம் வரைஞ்ச கதை நிறைய வாட்டி சொல்லியிருப்போம் இல்லையா? பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தனை பார்த்து இவர் படம் வரைஞ்சிருக்கிறார். எப்படின்னா, ஒரு செல்வந்தனை போல வரைஞ்சிருக்கார். வரைஞ்சிட்டு அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு, இது யாருன்னு பாருன்னு கேட்டதுக்கு அவன் பார்த்துட்டு சொன்னான்னா, ரொம்ப நல்லா இருக்கார், யாருன்னே தெரில அப்படின்ட்டு. அப்போது அந்த ஓவியர் சொன்னாராம், நீ இதுதான் உன்னுடைய ரியல் இமேஜ், ஆனால் நீ உன்னில இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க தவறுனதுனால நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க, ஆனால் இதுதான் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற படம் அப்படின்னு சொன்னாராம். நான் சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய பிதா நம்மக்கிட்ட பேச வரும்பொழுது அவர் என்ன பேச வர்றாருன்னா, உனக்கு நிர்வாணின்னு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் இமேஜ் டேமேஜ் ஆகுது. நாம் இன்னும் நம்மளை பற்றி மற்றவங்க தப்பாக எண்ணிட்டு இருக்காங்கங்கிறது இல்லை, நம்மளை பற்றி நம்மளே தப்பாக எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்த காரியங்களை மாற்றினாதான் மீதி எல்லாத்தையும் மாற்ற முடியும் இல்லைங்களா? தேவன் அதனால தான் நம்ம வாழ்க்கையை சந்திக்கும் போது அவர் முதல்ல என்ன பண்ணுறாரு, நம்மளை குறித்து ஒரு ஆரோக்கியமான படத்தை உள்ள வைக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்படி இருக்கிறன்னா புது சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் a நியூ creature அப்படின்னு சொல்கிறார். இந்த புது சிருஷ்டினாலே என்னன்னா, இதுவரை அப்படி ஒரு பிறப்பு இருந்ததே இல்லை, இப்போ அப்படி ஒருப்பட்ட பிறப்பாக நான் உன்னை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். இதுதான் நம்பணும். நிறைய நேரத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் எதிர்மறையாக போயிட்டே இருக்கலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்ச நாளில் உங்கள் நடவடிக்கைகள் கூட தன்னால் மாற ஆரம்பிச்சு. எல்லாம் சொல்லுங்கள், நினைவுகள் மாறினால் நடக்கைகள் மாறும். அதனால தான் சாலமோன் ரொம்ப அழகாக சொல்கிறான், as a man thinketh so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உங்களுடைய நடவடிக்கைங்கிறது எங்கேருந்து வருது? உங்கள் நினைவுகள்ல இருந்து தான் வருது. நீங்கள் உங்களை செல்வந்தராக நினச்சிங்கன்னா செல்வந்தம் போல தான் நடப்பீங்க, செல்வந்தர் போல தான் சிந்திப்பீங்க, செல்வந்தர் போல தான் பேசுவீங்க.
நீங்கள் உங்களை நீதிமான்னு யோசித்தீங்கன்னா நீதிமான் மாதிரி தான் சிந்திப்பீங்க, நீதிமான் மாதிரி தான் வாழ ஆரம்பிப்பீங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவ அண்டை நீங்கள் வந்திருக்கீங்க, கல்வாரி அண்டை வந்திருக்கீங்க. இப்போ வந்தபோது என்ன நடந்திருக்குது? உங்கள் பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இப்போ உங்கள் பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இப்போ பாவத்திற்கு உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அது எதில் இருக்குதான்? ரோமர் பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். இது எங்க நடக்கிறது? என்றது தாட் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி எண்ணிக்கிறீங்க அப்படிதான் நீங்க வாழ்வீங்க. காலைல எஞ்சி உங்க எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு, அதுதான் அந்த நாட்களின் அந்த நாளுக்கான வாழ்க்கை ஓட்டம். எல்லாம் சொல்லுங்க, எண்ண ஓட்டம் தான் வாழ்க்கை ஓட்டம். வாழ்க்கை தப்பா ஓடுதுன்னா எண்ணம் பூரா தப்பா ஓடுதுன்னு அர்த்தம். சிம்பிள். ஏங்க என் வாழ்க்கை தப்பா இருக்கு, யாரும் எனக்கு வச்சுட்டாங்க அப்படிங்காங்க. யாரெல்லாம் வைக்க வேண்டாம், தினமும் வைக்கிறோம் சொந்த செலவில் சூனியம். யாரும் நமக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, கொண்டு வந்து வைக்க வேண்டியதே கிடையாது. ஒரு ராங் தாட் உங்களுக்குள்ளே உள்ளே வச்சிங்கன்னா அது அழகாக வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியான எண்ணங்களை நீங்கள் தெரிந்தெடுக்கிறதின் மூலம் சரியான வாழ்க்கையை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், சூஸ் ரைட் தாட்ஸ். எண்ணங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதுதான் வேதம் சொல்கிற சத்தியமாக இருக்குது. இப்போ எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாருன்னா அப்போ உங்களால் என்னால் என்ன பண்ண முடியும்? என்னங்க என்ன முடியும்? சில சொல்கிறாங்க என்ன முடியும், நான் சொல்கிறேன் என்ன முடியும். உங்களால் என்னங்க முடியும்? என்னால் என்ன முடியும். உங்களால் என்ன முடியும்னா அப்புறம் உங்களால் எல்லாமே முடியும். ஆமென். இப்போ என்ன முடியாதது தான் பிரச்சனை. எண்ணிக்கொள்ளுங்கள்ங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னால் சிந்தனைகளையும் நினைவுகளையும் தெரிந்தெடுக்க முடியும். ஆண்டவர் பாருங்க, இதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு உண்டாகிற சுதந்திரம், விடுதலையாக இருக்கிறது. யூ கேன் சூஸ் ரைட் தாட்ஸ். சரியான எண்ணங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்டவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறாரு. பிலிப்பியரில் நான் படிக்கிறோம், கடைசியில் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் எடுத்து காட்டுறேன்னா அதில் வந்து ஒரு சாய்ஸ் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அதாவது ஒரு அற்புதமான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு முடிகிறது. அதாவது 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பாருங்கள், உங்கள் the presence of God. அதனால தான் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுறோம். ஏன்னா அந்த presence of God என்ன பண்ணுது? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்கிறது. காட்ஸ் presence வரும்பொழுது உங்கள் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களில் ஒரு எம்பவர்மெண்ட் உண்டாகுது. உங்கள் மனதில் ஒரு விதமான தேவ சமாதானம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது? நிரப்ப ஆரம்பிக்கிறது. இப்போது ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளே அவர் போகிறாரு. 8வது வசனம் பாருங்கள். கடைசியாக சகோதரரே அப்படி சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சிந்தனைகளை தெரிந்தெடுக்க முடியும். நீங்கள் சிந்தனைகளை தெரிந்தெடுக்கும் பொழுது ஒன்றை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் தெரிந்தெடுக்கிற சிந்தனை தான் நாளைக்கு உங்கள் வெளியரங்கமான வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு எண்ணங்களை சூஸ் பண்ணும் பொழுது உங்கள் எதிர்காலங்களை சூஸ் பண்ணுறீங்க. பாத்தலப்பா சொல்லுங்க, நீங்கள் எண்ணங்களை அல்ல உங்கள் எதிர்காலங்களை தெரிந்து கொள்கிறீர்கள். ஆமென். எஸ், நீங்கள் ஏதோ ஒரு 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 தாட்டை சூஸ் பண்ணல, நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரே என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? சூஸ் பண்ணுறீங்க.
ஏன்னா இன்றைய எண்ணங்கள் தான் நாளைய நிகழ்காலமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்கிறது. அதனால தான் சொல்றாரு, புண்ணியம் எது, புகழ் எது, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ இவைகளே என்ன பண்ணு, சிந்தித்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா உங்க சிந்தனையில என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இதை கவனிக்கணும், இதை உற்று நோக்கணும். வாட்ஸ் கோயிங் ஆன் மை தாட்ஸ், என்ன ஓடிட்டு இருக்குது எண்ணங்கள்ல. தாவீது சொல்றான், தேவனே என்னுடைய 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 இருதயங்களில் என்ன ஓடுதுங்கிறத நீங்கள் பாருங்க அப்படிங்கிறான். தேவனுடைய கண்ணோட்டத்திலேருந்து அவன் அதை பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறான். அதனால தான் சொல்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில். ஏன்னா இருதயத்தின் தியானம் தான் வாழ்க்கையாக மாறுகிறது. இன்னைக்கு என்ன மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதை தியானிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்களேன். எடுத்த உடனே சில பழக்கங்களையும் சில காரியங்களும் சில சூழ்நிலைகளும் மாறுறதில்லை. ஆனால் எண்ணங்களில் அது நடந்துருச்சுன்னா சீக்கிரமாக உங்கள் நடவடிக்கைகளையும் சூழ்நிலைகளிலும் அது வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தாட் இஸ் த ரூட், தாட் இஸ் த ரூட். ரூட்டில் வந்துருச்சுன்னா சீக்கிரமாக ஃப்ரூட் வரும். ஆமென். சீக்கிரமாக பழத்தை என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அதனால தான் செழிப்பாக இருக்கலாம், அது முதல்ல வர வேண்டியது எங்க, உங்கள் சிந்தனையில். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு உங்கள் சிந்தனையில் வர வேண்டும். வந்துட்டா வரலையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செழிப்பு சிந்தனையில் வந்துட்டா வரலையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய கிவிங் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கொடுக்குற விதத்தை வைத்து அதை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சிலர் காசுலாம் இருக்கும், ஆனால் சிந்தனையில் தரித்திரராகவே இருப்பாங்க, கருமித்தனம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெயிட்னா என்ன பண்ண பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். வேதவசனம் சொல்றது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாத்திலையும் வாழ்ந்திருப்பாய். வேதம் உள்ளிருந்து மலருவதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உள்ளிருந்து மலருவது. சும்மா இங்கே வெளியில் ஏதோ சட்டைய என்னத்தையோ மாத்துறது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது இன்சைட் அவுட். எல்லாம் சொல்லுங்க, இன்சைட் அவுட். நல்லா சொல்லுங்க, இன்சைட் அவுட். அந்த மூவிக்கு தான் ஆஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. இன்சைட் அவுட்டுங்கிறது ஒரு மூவி, ரொம்ப அருமையான மூவி. இன்சைட் அவுட் குறும்படம், ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கு. உள்ளுக்குள்ளே என்ன போதோ அதை என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ உள்ள என்ன ஓடுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது கரெக்டாக ஓடுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கரெக்டானதை என்ன பண்ண ஆரம்பிக்கணும், கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஸோ வாழ்க்கையினுடைய மாற்றம் இங்கிருந்து தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, துவங்க ஆரம்பிக்குது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க வெளியில் உள்ளவங்க. ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. திங்க் பாசிட்டிவ்ங்கிறாங்க, டோன்ட் ஒரிங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, நடைமுறையில் அதை கொண்டு வர்றதுன்னா அவனுக்கு கஷ்டம். கவலைப்படாதே சகோதரரா எல்லாம் சொல்கிறாங்க, டோன்ட் ஒரிங்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது, அப்புறம் என்ன ஆகிடுது, அது ஃபாலோ மாட்டேங்குது. ஆனால் தேவன் இடத்துல நீங்கள் வரும்பொழுது உலகம் எதை கனவு காண்கிறதோ அதை உங்களுக்கு நிஜமாக்கி காட்டுவார். ஆமென். அவங்களுக்கெல்லாம் அது கனவாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது நிஜமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும்னா என்ன, எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான தாட்டோடு நீங்கள் வாழ முடியும். இந்த உலகத்தில் சமாதான சிந்தை உள்ளவர்களாக இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். வெளியில் அச்சங்களும் வெளியில் காரியங்கள் எப்படியோ இருக்கும், ஆனால் உங்கள் இருதயம் சமாதானத்தால் நிறைஞ்சிருக்கும். உங்கள் இருதயம் தைரியத்தால் நிறைஞ்சிருக்கும். உங்கள் இருதயம் அன்பினால் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அன்புள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கக்கேடுகள் வெளியில் இருக்கும், ஆனால் உங்கள் சிந்தனையில் உயர்தரமான சிந்தனையை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வைப்பார். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு எண்ணங்களையும் ஒரு சிந்தனையும் சூஸ் பண்ணும் பொழுது அதுதான் ஒரு நாளில் என்னதான் மாறுது, நடவடிக்கையாக மாறுகிறது, கேரக்டராக மாறுகிறது, அது நிஜமாக மாறுகிறது. அதனால தான் இயேசு சொல்லிட்டாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்,
தம்பி உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா கட்டாயமாக ஒரு நாள் நிஜமாயிடும் அப்படின்னாரு. அது வந்து நெகட்டிவான ஒரு காரியத்துக்கானது மட்டும் இல்லை, அது போல தான் உனக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அன்பின் சிந்தனைகளையும் நற்சிந்தனைகளையும் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதுவும் ஒரு நாள் நிஜமாயிடும் அப்படிங்கிறார். இந்த மனசு வந்து எவ்வளோ வலிமையானதுன்னா, எதை கற்பனை செய்தோ அதை அடையக்கூடிய ஒன்றாக மனதை தேவன் படைத்திருக்கிறார். அவ்வளோ வல்லமையான ஒரு ஆயுதம் உங்ககிட்ட இருக்குதுங்க. இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மைண்டு வந்து சாதாரணமான ஒன்று கிடையாது. நாலேஜை விட பவர்ஃபுல்லான ஒன்று இருக்குதுன்னா உங்களுடைய இமேஜினேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இதை ஒத்துக்கிறார். இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறார். அறிவை விட வலிமையானது கற்பனா சக்தி என்று சொல்லுகிறார். ஏன்னா அறிவு எப்போவுமே உங்களை பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கும், ஆனால் கற்பனை வந்து அதை தாண்டி சில காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், யோசிக்க வைக்கும். இந்த ஹென்ரி ஃபோர்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து முதலான அந்த காரை அவர் வடிவமைக்கும் போது அந்த சிலிண்டர்ஸ் சொல்கிறாங்க, அதில் வந்து 8 இதோ இருக்கிற மாதிரி வடிவமைக்க சொல்கிறாரு. அவர் கூட வேலை பார்க்குற அவங்க சொல்கிறாங்க, அப்படி வரவே டெக்னிக்கலி அது என்ன பண்ண முடியாது, அப்படி வரவே முடியாது. அவர் சொன்னார், முடியுமா அப்படிங்கிறதுலாம் நான் கேட்கல, அது எனக்கு வரணும், வர்றதுக்காக என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது பாசிபிள்னு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்களாம். இவங்கெல்லாம் அதை அறிவில் பார்க்குறாங்க, இவர் வந்து கற்பனையில் பார்க்குறாரு. இமேஜினேஷனில் என்ன பண்ணுறாரு, பார்க்க ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அறிவாளிகளெல்லாம் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது இல்லை, ஆனால் கற்பனா சக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. நாலேஜபிள் பர்சன்லாம் சக்ஸஸ் ஆகிடுறது இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி அல்லவே. ஜெயிச்சாலாம் புத்திசாலியா, இவர் எப்படி ஜெயிச்சாருங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் அறிவை வச்சு என்னால் பண்ண முடியாதுன்னு தான் யோசிச்சிருக்கீங்க, ஆனால் அந்த ஆளுக்கு அந்த அறிவே இல்லை, பண்ணலான்னு கற்பனை பண்ணார், பண்ணிட்டார். விளங்குச்சான்னு தெரில. பண்ணலான்னு கற்பனை பண்ணார், என்ன பண்ணிட்டாரு, பண்ணிட்டாரு. ஆனால் நமக்கு அறிவு என்ன சொல்லி கொடுக்குமா, எப்படிலாம் அது முடியாது தெரியுமா உனக்கு அப்படின்னு அதை நமக்கு டீச் பண்ணும். உன்னால் ஏன் முடியாதுன்னா அப்படின்னு அதுக்கு ஒரு 100 காரணம் சொல்லும். உடனே அதை கேட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், உட்காந்துருவோம். அதனால தான் கடவுளுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் வரும்பொழுது அது உங்கள் லாஜிக்கை பிரேக் பண்ணி உங்களை இந்த தேவன் வச்சிருக்கிற அந்த கற்பனா சக்தியை உங்களுக்குள்ளே தூண்ட ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறாரு, காற்றை காண மாட்டீங்க, மலையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால் என்ன பண்ணிடும். இப்போ இதுக்கு என்ன தேவை, ரொம்ப அறிவுலாம் தேவையில்லை. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, அது எப்படிங்க வரும், அப்படியே அது தண்ணி போய் நீராவியாக போய் மழை அப்படி தானே தண்ணி வர முடியும். இப்படி ஸ்கூல் போகாதவனுக்கு இதை நம்புறது ரொம்ப ஈஸி. என்ன ஈஸினா, எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் கட்டாயமாக வரும், தேவனால் அது கூடும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அறிவு வந்து தப்புன்னு சொல்லலை, ஆனால் நிறைய நேரத்தில் அந்த அறிவு என்ன பண்ணுது, நிறைய பேருக்கு தடையாக தான் மாறி இருக்கு. இந்த ஒரு புக் ஒன்று ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, ரொம்ப நல்ல புக்ஸ். அந்த புக்கில் வந்து ஒரு கதை வருது, யூ கேன் வின் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஒரு கதை. அதில் என்னென்னா, ஒரு இந்த ஸ்வீட் போட்டு விற்பாங்கள்ல, அந்த அந்த பலகாரங்கள்லாம் செஞ்சு விற்கிற ஒரு வியாபாரி, அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல வியாபாரம் பண்ணுறாரு, நல்லா ஸ்வீட்லாம் விற்கிறாரு, நல்ல கடைகள், நல்ல வியாபாரம்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அப்படி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த அவருடைய பையனை MBA படிக்க வைப்பார். ரொம்ப பெரிய படிப்பு எல்லாம் படிக்க வச்சு படிச்சுட்டு அந்த பையன் வருவான். வந்தவொடனே அப்பா சொல்லுவார், இவ்வளோ நாள் நான் பாருங்கள் ஒன்றும் அறிவும் இல்லை, படிப்பு இல்லை, இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், நீ இப்போ படிச்சுட்டு வந்திருக்கப்பா, இப்போ நீ இதை என்ன பண்ணிக்கோ, பொறுப்பெடுத்து கம்பெனி என்ன பண்ணு, நல்லா நடத்து அப்படின்ட்டு. முதல் நாள் அவன் வந்தான். மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு தெரியுமா, இவ்வளோ மாவு முதல்ல பிசையக்கூடாது, மாவை முதல்ல குறைங்க, இப்போ சந்தை நிலவரம் சரியில்லை அப்படின்னு இருக்கான் முதல் நாளே. உடனே ஸ்வீட்டெல்லாம் குறைச்சிருக்காங்க. இப்போ வியாபாரம் ஆகாத பற்றியா, நீ படிக்க போய் தெரிஞ்சிருக்கு, நாங்களாம் படிக்கலை, இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்லுறதை கேட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. வியாபாரம் தான் இப்போ ஆகாதுன்னு உட்காந்துருந்தவங்களும் ஒரு மாதிரியே உட்காந்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா கொஞ்ச நாள் கடை இழுத்து மூடிட்டாங்க.
ஏன்னா இப்படி தான் மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய எஜுகேஷனை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறான், இப்படி யூஸ் பண்ணிடுறான். அதனால தான் பாருங்கள், நீங்கள் ரொம்ப படித்த ஆளாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஆவியான ஒரு உதவி தேவை. ஏன் தெரியுமா, உங்கள் மைண்டு உங்களை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் ரொம்ப கூப்பிடணும். ஏன்னா அவர் தான் இந்த அறிவு உங்களை ஆள விடாமல் அவர் உங்களை அழகாக நடத்த ஆரம்பிப்பார். அதனால தான் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா கட்டாயமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் தான் உங்களை லாஜிக்ல இருந்து மேஜிக் கொண்டு போவார். கண்டுபிடிக்கிறவங்க, பெரிய பெரிய காரியம் பண்ணுறவங்க, அவங்க பாருங்கள், அவங்க வந்து க்ரியேட்டிவ் திங்கர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து புதுவிதமாக சிந்திக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் பார்க்குறாங்க. பாருங்கள், நான் இந்த சர்ச்சை ஆரம்பித்து இந்த ஊழியம் செஞ்சு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சிலர் வந்து சொல்லுவாங்க, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குமேம்பாங்க. நல்ல வேலை, அது எனக்கு தெரியாமல் இருந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கிறானே. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு சபைன்னு நடத்தினா, ஒரு ஊழியம் நடத்தினா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்குது. எனக்கு வந்து அதை பற்றி நாலேஜே இல்லை. பாருங்க, தேங்க் காட். அதை பற்றியே தெரில. எனக்கு என்னன்னா, அது என்னங்க, அது ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாமே முடியும் இல்லையா, இவ்வளவுதான். கர்த்தர் நம்ம கூட வந்தால் என்ன தான் முடியாது, முடியாதே முடிய வைப்பார். இப்படியே டெய்லி போயிட்டு இருக்கோமா, அதனால எல்லாமே ரொம்ப நல்லா போகுது. சிலர் வந்து சொல்லுவாங்க, அது அப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது. இவன் சொன்னதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அந்த எண்ணம் ஓடும். பாருங்க, என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்கு. அந்த 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 பகுதியில் சுவிசேஷமே அறிக்கை விட மாட்டாங்களே. ஐயா, நான் 2 வருஷமாக கூட்டம் நடத்தி முடிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து எதையுமே செய்ய விட மாட்டாங்களே, அங்கே அந்த மாதிரி ஆட்கள், இந்த ஜாதி ஆட்கள்மாங்க. இது தெரியாமல் கூட்டம் நடத்தி ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் பேர் சர்ச்சைக்கு வந்துட்டாங்களே சார். அவன் பாருங்க, இவங்க நாலேஜ் எப்படி வேலை செய்யுது தெரியுதா? இவங்க இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால அது எல்லாமே ஸ்டாப் ஆகி போயிடுது. அதனால தான் அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் செல்ல மாட்டீர்கள், யாரையும் செல்ல விட மாட்டீர்கள்னு இயேசு சொன்னார். எதை எடுத்தாங்களா? அதை எடுத்துட்டு பூட்டிட்டாங்க. நீ நானும் போக மாட்டேன், நீ என்ன பண்ணாத போவாத. பிஜேபி என்ன ஆட்சி நடக்கு? பிஜேபி. இந்த நாட்களில் சபை வளராது. இப்போ தான் சபை, நான் அந்த ஆட்சியில் தான் சூப்பராக சபை வளர்ந்து இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20-25 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் மண்டைக்குள்ளே வாங்கிக்கிறாங்க பாருங்கள் சில பேர். இதை மண்டைக்குள்ளே வாங்கி இதை உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்குன்னு ஒரு இதை போட்டு, இது வந்து அவங்க விட மாட்டாங்க, அவங்க வந்து இதை மூடிடுவாங்க, இவங்க வந்து இது இதே போடுறாங்க உள்ள. ரொம்ப முக்கியம் பாருங்க, தேவனோடு சேர்ந்து சிந்திக்கும் போது உங்கள் சிந்தனை மண்டலம் வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய விளைவுகளும் வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திரளாய் விதைத்து ஏன் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னாகமம் 13 நம்ம படிக்கிறோம். அந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன வருது? தேவன் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு என்ன பண்ண முடியும்? போக முடியும். 10 பேர் சொல்கிறாங்க போக முடியாது சார், போக முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியும் ஏன் போக முடியாது. அங்கு ஏனாக்கியர்கள் கடல் புறத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் இந்த கோபுரத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள், என்னென்ன வரிலாம் சொல்கிறான் பாருங்க, விவரமாக சொல்கிறான். அவ்வளோ டீட்டெயில்னா அவ்வளோ டீட்டெயில். யார் யார் எங்கே இருக்காங்க, எங்கேருந்து என்னென்ன பிரச்சனைலாம் வரும், எங்கெங்கே தடைகள் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில்டாக இருக்குது. காலேப் ஜோஷுவா பேசும்போது அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டே பார்க்க முடியாது. அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் யார் இருந்தானே நாம் அங்கே போவோம், அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவன் ஒன்றே ஒன்று தான் பார்த்தான், இவங்க எல்லாரும் நமக்கு சாப்பாடு போ அப்படின்ட்டான். எப்படி சொல்கிறான் பாருங்க, அவர்கள் நமக்கு. அதனால தான் பாருங்க, தேவனோடு கூட சேர்ந்து, தேவ வார்த்தையோடு கூட நீங்கள் சேர்ந்து சிந்திக்கும் போது நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வரம்புக்கு உட்பட்ட விதத்தில் சிந்திக்காமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென்.
ஒரு வேலையில் இவ்வளவு தான் பொட்டன்ஷியல்னு சொல்லிடுவாங்க. இந்த வேலை பண்ணி வேற என்னங்க பண்ண முடியும் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னதை கேட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துருவீங்க. ஆனால் தேவன் ஆவியானவர் நீங்கள் கேட்கும்போது அந்த வேலையில் அதுவரை இல்லாத பொட்டன்ஷியலை உங்கள் மூலமாக தேவன் கொண்டு வர ஆரம்பிப்பார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ பேசுகிற வேலைன்னு ஒன்று எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், போதித்தல். இது இப்போ ஆவியானவர் எனக்கு என்னெல்லாம் காமிக்கிறாருன்னா, இதுக்குள்ளே எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்போ காமிக்கிறார். வரம்பே இல்லை, எல்லையற்ற பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த பேசுறதுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டான், என்னங்க சர்ச்சு, ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் பேர் உட்காந்துடுறாங்க. அப்படியே இல்லைங்க, தேவன் அவர் வார்த்தையை தந்து நாம் அதை பேச ஆரம்பிக்கிறதுங்கிறது பயங்கர பொட்டன்ஷியலான ஒரு காரியம். இதுவும் சிந்தனை தான் பாருங்க. இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காரியத்தில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு பார்க்குறேன், என்னென்ன விதங்களில் இதை கொண்டு போக முடியும்னு பார்க்குறேன், என்னென்ன விதங்கள்லாம் இதை செயல்படுத்த முடியும்னு பார்க்குறேன். அப்போ பாருங்கள், இதுதான் ஆவியின் சிந்தை. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாக இருக்குது. அப்போ பாருங்களேன், ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த சிந்திக்கிற விதம் தான் வாழ்கிற விதத்தை என்ன பண்ண ஆரம்பிக்குது, தீர்மானிக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் சரியில்லை அப்படின்னா என்னுடைய திங்கிங்கில் என்ன இருக்குது, ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்னுடைய திங்கிங்கை நான் எங்கே கொண்டு வரணும், தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக என்னுடைய எண்ணங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, மாற்ற வேண்டியது இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன் பிகினிங்கில், தேவன் எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்துகிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கிட்ட போய் அவனை குறித்த அவர் வச்சிருக்கிற இமேஜ் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. யாபேஸ் கிட்ட பேசினார், ஆபிரகாமுக்கிட்ட பேசினார், பேதுரு கிட்ட பேசினார், கிதியோன் கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இப்படி பேசி தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே இருந்து அந்த உண்மையான நபர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், வெளியில் கொண்டு வரார். ஆதியிலே அந்த இதில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, சாயல் ரூபம். ரெண்டு வார்த்தை வருதா, இமேஜ் அண்ட் லைக்னஸ் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். எல்லாம் சொல்லுங்க, இமேஜ் அண்ட் லைக்னஸ். இந்த இமேஜ் கரெக்டாக இருந்தால் தான் அவர் மாதிரி வாழ முடியும். இமேஜ் தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், வாழ்கிறது தப்பாயிடும். அப்போ முதல்ல என்ன வருது, இமேஜ். எல்லாம் சொல்லுங்க, இமேஜ். அதுதான் வெளியில் சொல்கிறாங்க பாருங்க, இமேஜுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. எப்படி சொல்கிறாங்க, ஒரு இமேஜி, பெரிய ஒரு இமேஜ். வெளியில் தெரிகிறது எல்லாமே உள்ளே பார்க்குறது தான். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தட்டையாக போய் பேசும்போது என்ன பேசுகிறாரு, அப்படி யோசிக்காத, அப்படி திங்க் பண்ணாத அப்படி சொல்கிறார். கிதியோன்ட்ட போய் சொல்கிறாரு, நீ உன்னை பலவீனன்னு என்ன பண்ணாத, யோசிக்காத, நீ உன்னை எப்படி யோசி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு. அவன் தன்னை வாரியராக யோசித்ததே இல்லை. அப்போ கடவுள் அவனுக்குள்ளே என்ன பண்ண, எதை பெயின் பண்ணுறாரு, வாரியருங்கிறத பெயின் பண்ணுறாரு. காட்ஸ் வேர்ட். இப்போ கடவுளுடைய, இப்போ நீங்கள் இவனை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது என்ன வருது, வார்த்தை தான் வருது. ஆனால் அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளையை, நம்முடைய மனதை எப்படி ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறாருன்னா, ஏதாவது ஒன்று உள்ளே வந்தால் அதை படமாகத்தான் நமக்குள் பதிவு செய்து கொள்கிறோம். இப்போ டைப்ரைட்டிங் மிஷின் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டைப்ரைட்டிங் மிஷின்ங்கிற வார்த்தையே வந்துச்சா, டைப்ரைட்டிங் மிஷின் வந்துச்சா? எங்கேயோ அது டைப்ரைட்டிங் மிஷின் பார்த்துருப்பீங்க, யாராவது அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க, ஏதாவது இன்ஸ்டியூட்ஸ் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. அந்த படம் தான் உள்ளே என்ன பண்ணுது, வருது. படமாக மூளை அதை என்ன பண்ணுது, தனக்குள்ளாக பதிவு செய்து கொள்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு புது இமேஜை அவனுக்குள்ளே அது பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும், அது வரையுது. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை எனக்குள்ளே வரைகிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தையை கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு படத்தை அப்படி வரைகிறார். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொன்னது, அப்பா அம்மா சொன்னது, நண்பர்கள் சொன்னது, ஊர் உலகத்தில் யாரோ சொன்னதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
அது நான் வரைஞ்ச படம் கிடையாது. டாக்டர் சொல்றாரு இன்னும் 6 மாதத்தில் உன் கதை முடிந்தது. அவர் ஒரு படம் வரைஞ்சிட்டு போயிருக்கிறாரு. ஆவியானவர் வந்து என்ன வரைகிறாரு, 10 பேரையாவது நீ எழுப்பிட்டு தான் சாவ அப்படிங்கிறாரு. ஆமென். விளங்குதுங்களா? சரீரம் செத்து போனவன், இதுதான் டாக்டர் சர்டிபிகேட். அநேக ஜாதிகளை பிறப்பிப்பவன், இதுதான் தேவனுடைய இமேஜ். கர்ப்பம் போயிடுச்சு யாருக்கு? சாராளுக்கு. அதுதான் மருத்துவ இமேஜ். ஆனால் மகத்துவமானவரின் இமேஜ் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, கர்ப்பம் செத்து போகும் என்கிற எண்ணத்தகும் ஒருவலாலே ஜாதிகளுக்கு தாய் என்பதுதான் அவர் வச்சிருந்த இமேஜா இருக்குது. ஸோ தேவனிடத்தில் வரும்பொழுது இதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இந்த படத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் உங்களை குறித்து என்ன சொல்றாருங்கிறத கவனிக்கும் பொழுது இந்த இமேஜ் உள்ள போகும்போது இந்த சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அதான் போன வாரம் அதை குறித்து தான் ஆழமாக பார்த்தோம். பிக்சர் வந்து எதை டிசைட் பண்ணுது? உங்கள் ஃபியூச்சர். எல்லாம் சொல்லுங்கள், யுவர் பிக்சர் டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்களுடைய மனப்படம் இருக்குது பாருங்க, மனப்படம், மனக்காட்சிகள் இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை எல்லா நிலைகளுக்கும் நீங்கள் கொண்டு போக முடியும், எல்லா நிலையிலும் இதை நீங்கள் பயிற்சி செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. குறிப்பாக செல்வத்துக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும், ஆரோக்கியத்துக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வளர்ச்சி, அதற்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே மனக்கண்ணில் பாரு அப்படிங்கிறார். விளங்குதுங்களா? ஆபிரகாமுக்கு அதான் கற்றுக் கொடுக்குறார். ஆபிரகாம் ஏதோ கடவுள் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நம்ம பைபிள் மூடிட்டோம். அது எப்படி ப்ராக்டிக்கல் பண்ணுறாரு கூட இருந்து, அது ரொம்ப முக்கியம். நம்ம அதுதான் பார்க்காம போயிடுறோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நம்மளை ஏன் ஆசீர்வதிக்க மாட்டேங்காருன்னு தெரிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நம்ம உட்காந்துடுறோம். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஏதோ ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு, அப்படியே முடிஞ்சிருச்சு, அப்படி கிடையாது. அவர் என்ன வாக்கு பண்ணாரோ அதை ரியாலிட்டி ஆக்குறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் கூட இருந்து ஒர்க் பண்றாரு. கூட இருந்து ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு? வேலை செய்யறாரு. அப்படிதான் அது நிறைவேற ஆரம்பிக்குது. அதனாலதான் நிறைய கிறிஸ்தவங்க வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் வச்சிருக்காங்க, ஒரு நிறைவேறலும் இல்லை. வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுங்க, வாக்குத்தத்தம் நல்ல அருமையான வாக்குத்தத்தம், ஜெபம் பண்ணி வாங்கின வந்துடுச்சு, கோடா கோடியாய் பெருகுவாயாக, எல்லாம் ரைட்டு. ஆனால் பெருகணுமா, ஏன் பெருக மாட்டுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அவர் சொல்லித்தரார் பாருங்க. ஆதியாகமம் பாருங்க, நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுறேன், ஆனாலும் அது அவசியம் நினைக்கிறேன். 13 பாருங்க, 13, 15, 17 2 வசனங்கள் பாருங்க. ஆதியாகமம் 13, 15, 17 2 வசனம் பாருங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமான உன் சந்ததியும். பாருங்க, இது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தான். ஆனால் 14வது வசனம் பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, எல்லாம் சொல்லுங்க, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அப்படின்னா என்ன? இப்போ இங்கேருந்து நான் பார்க்குறதா இருந்தால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த சைடு ஒரு வீடு தெரியுது, அவ்வளோ தூரம் தான் பார்க்க முடியும். எவ்வளோ பார்ப்பீங்க? எத்தனை கிலோமீட்டர் பார்க்க முடியும்? 1 கிலோமீட்டர் தூரம் பார்த்துருவீங்களா? இங்கேருந்து பார்க்கலாம் ஒரு இவ்வளோ தான். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி சொல்ல, இந்த கண்ட்டு பார்க்குறத சொல்ல, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு. சும்மா ஏதோ இந்த கண்ணில் பார்க்குறத பற்றி அவர் சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? மனக்கண்ணில், உன்னுடைய இமேஜினில் நீ பாரு, உனக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ பாரு, வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் நீ பாரு, ஏன்னா நீ பார்க்கிறத தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் பார்க்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. உங்களை, உங்க பிள்ளைங்களை, உங்க மனைவியை,
உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து நீங்கள் தேவன் ஒன்று வச்சிருக்காரு பாருங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பார்ப்பதைத்தான் நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆவியின் வரம் 2 மடங்கு வேணும் அப்படின்ட்டான் எலிசா. கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான், என்னை கடவுள் எடுத்துப்பார்ல, அதை நீ பார்த்தன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. தட் இஸ் த பிரின்சிபிள். அது ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்னா, நீ எதை பார்க்குறியோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். எல்லாம் சொல்லுங்க, பார்த்தால் கிடைக்கும். இவ்வளோதான். அதனால தான் இப்படி டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல, பார்த்தால் பசி தீரும். எல்லாம் சொல்லுங்க, பார்த்தால் கிடைக்கும். கண்களை ஏறெடுத்து பார் அப்படிங்கிறார். ஏறெடுத்து பாரு. ஏறெடுக்க விடாது. உங்களை சுற்றியில் இருக்கிற நண்பர் கூட்டம், உங்களை சுற்றியில் இருக்கிற மத போதனை, உங்களை சுற்றியில் இருக்கிற அந்த அந்த இந்திய கலாச்சார காரியங்கள், இதெல்லாம் ஏறெடுக்க விடாது. அது ஏறெடுக்க விடாமல் உங்களை அப்படியே தடுத்துட்டே இருக்கும். விரலுக்கு ஏற்ற வீக்கம், ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருக்காரு, இவ்வளோந்தான் அப்படின்னு ஒன்றும் கிடைக்காது. நம்ம நாட்டில் வேற என்ன இருக்கும்? தெருவுக்கு 100 இன்ஜினியர் இருக்காரு. என்ன பண்ணிட்டாங்க பேசி எல்லாமே ஹோப்லெஸ்ன்னு என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஆக்கிட்டாங்க பாருங்க. இதுக்கு தான் நமக்கு தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய வெளிப்பாடும் அவசியமாக இருக்குது. இது நமக்கு விளங்கலைன்னா இந்த உலகத்துக்குள்ள கடந்து நம்மளும் தான் யோசிச்சுட்டு இருப்போம். அவ்வளோதான் போல, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போல, பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை போல, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும். கிடையவே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்படின்னா என்ன? இந்த 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 உலகம் ஒரு வரம்பை போட்டு அதுக்குள்ளே சிந்திக்க வைக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? இது கிடையாதுப்பா, உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. வடக்கையும் மெக்கையும் தேக்கையும் என்ன அர்த்தம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எவ்ரிவேர். புரிஞ்சான்னு தெரில. கடவுள் இங்கே இப்போ தம்பி இன்னைக்கு மேக்க சூளம், இந்த பக்கம் மூலம், நீ நிறையாவே போ அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? வடக்க தெற்க கிழக்க ஒரு திசை விட்டு வைக்கல, எல்லா திசையிலையும் உனக்கு காரியங்கள் நடக்கும். ஆமென். உன் கண்களை ஏறெடுத்துப்பார். உன் கண்களை ஏறெடுத்துப்பார். என்ன நீ பார்க்குற? அவர் சொல்கிறாரு, உன் கண்ணை ஏறெடுத்துப்பார். இதோ அவர்கள் எல்லாரும் உன்பட்சமாக வருகிறார்கள். அப்படின்னா என்ன? உறவுகளில் பிரிந்தவங்க, விட்டுட்டு போனவங்க, வாழ்க்கையில் உங்களை முக்கியம் நினைக்காதவங்க, ஆண்ட சொல்ல உன் கண்களை ஏறெடுத்து பார், அவங்கெல்லாம் உங்ககிட்ட வராங்க அப்படிங்கிறாரு. ஆமாம், பார். எப்படி சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? அதாவது நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு அது 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 புரியுதோ புரியலையோ அதை விட்டுருங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க. இந்த 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 இதனுடைய எண்டுஸில் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ எம்மட்டும் பார்க்குறியோ அம்மட்டும் சொந்தரிப்பார். எம்மட்டும் நடந்து திரிகிறியோ அம்மட்டும் உன்னுடையதாகமாகனா என்ன அர்த்தம்? கடவுள் என்னை இப்பவும் பரவசப்படுத்துகிற ஒரு மேட்ரு இருக்குது. அது என்னன்னா, கடவுள் எனக்கான எல்லையை போட்டு வைக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்கான எல்லையை அவர் என்ன பண்ணல? போடவே இல்லை. ஏன்னா அவர் எல்லை போடுற ஒரு ஆண்டவரே கிடையாது. அவர் அவரை சொல்றாரு, நீ எவ்வளவு பார்க்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நீ எம்மட்டும் பார்க்கிறாய், நீ எம்மட்டும் பார்க்கிறாய், நீ எம்மட்டும் நடந்து திரிய போகிறாய், அம்மட்டும் உன்னுடையதாகமா அப்படின்ட்டு உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு. நான் சொல்றேன், இந்த சபைக்கு நீங்க வரும்போது எதை பெறீங்களோ இல்லையோ, பார்வையை பெறுவீங்க. பார்வை அடைவாயாக. குருட்டு கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஒரு பார்வை உண்டாகும். ஏதோ இந்த கண் திறக்கப்பட்டு பார்க்கிறதை விட பெரியது ஒன்று இருக்கிறது. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏன்னா நாம மிஷினரி கிடையாது, நாம விஷனரி. நம்மளும் ஒரு டைட்டில் கொண்டு வருவோமே.
நீங்கள் என்ன பிரதர், நீங்கள் யார்? நான் வந்து விஷனரி. என்னது மிஷினரியா? இல்லை இல்லை, நான் யார்? விஷனரி. ஆமாம், சில விஷயத்தை பார்க்குறோம், சில விஷயத்தை அப்படியே பார்க்குறோம். இந்த பட்டணத்தில் என்ன நடக்க போகுது, மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, காரியங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தேவனோடு சேர்ந்து ஒரு காட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த காட்சி தான் நிஜமாக மாறும். ஹல்லேலூயா. போன வாரம் பேசி முடிக்கும்போது இதை சொல்லி தான் முடித்தேன். இன்னைக்கு காட்சிகள், நாளைக்கு சாட்சிகள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இன்று காட்சி நாளை சாட்சி. ஆனால் இன்றைக்கு நான் சில விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக தேவன் சொல்லுகிற போது எப்படி நான் பார்க்க வேண்டியது இருக்குது. தேவ வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடியே நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, காண வேண்டியது இருக்குது. அது மட்டும் நடக்கும்னா மீதி எல்லாமே நடக்கும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லை கோடுகள் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், எல்லை கோடுகள் இல்லை. ஆனால் எல்லை கோட்டுக்குள்ளே உங்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் உங்களை சுற்றிலும் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கோலியாத்தை அடிச்சிடலாங்கிறான் தாவீது. சுற்றியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்க. இருக்குது. நான் ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன். அதுவே எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இருந்தாலும் அந்த கதையெல்லாம் இங்கே யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக்லேயும் வரல, வாட்ஸ்அப்லேயும் வரல. அதனால் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏதோ சின்ன பையன் கதை சொல்கிறான், அவன் சொல்கிறான் முடியும் பணம். அதாவது இன்னைய சூழலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விசுவாச காரியங்கள், உயர்தரமான காரியங்களில் நீங்கள் பேசும்போது, எடுத்துகிட்டு போகும்போது உங்களை சுற்றில் இருக்கிற ஆட்கள் அந்த மட்டத்துக்கு இல்லைன்னா அவங்க மட்டத்துக்கு தான் உங்களை இழுப்பாங்க. அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் யார் பார்த்தா. இந்த கோஸ்ட் எப்படின்னா, ஒருத்தர் இந்த இந்த ஸ்டீம் போட் இருக்கு பாருங்கள், அது கண்டுபிடிச்சார். அந்த அந்த படகு போகிறது, மோட்ரு போட்டு கண்டுபிடிச்சார். அதெல்லாம் ஏன்னா அவ்வளோ நாள் இப்படியே துடு போட்டே தான் போயிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஓடாது அப்படின்னு இருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டார், ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஓட ஆரம்பிச்சிட்டு. அது ஓடும் ஆனால் நிற்காது அப்படின்னு இருக்கான். ஏதாவது சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா அவங்க மட்டத்துக்கு உங்களை இழுக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது. அதனால தான் எனக்கு 1 சாமுவேல் 17 ரொம்ப பிடிச்சது என்னென்னா, தாவீது அவர்களை விட்டு திரும்பி அப்படின்னு போட்டிருக்கும். ஆமென். எங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கிடைக்கும். எந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை துள்ளும், அங்கே போய் உட்காரணும். அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும். ஆமென். எலிசபெத் வாழ்த்துனதுன்னா, மரியாள் வாழ்த்தின போது எலிசபெத் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணிச்சான்? துள்ளில தான். குழந்தை துள்ளும். எல்லாம் சொல்லுங்கள், குழந்தை துள்ளும். கனவும் அப்படி தான். அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா மிஸ் ஆகிடும் பாருங்க. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கையும், மரியாள் எங்கே போயிட்டாலாம், மலை நாட்டுக்கு போயிட்டா. பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருந்தால் போகலாம்ல. மலைக்கு போகிறா, ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு போகிறா. ஏன் தெரியுமா? அப்போ தான் உள்ளே இருக்கிற குழந்தை காப்பாற்றப்படும். ஏன் எலிசபெத்து கிட்ட போகிறா? எலிசபெத்து தான் முதிர் வயதிலே அற்புதத்தை கண்டவள். எத்தனை பேருக்கு பேசுறது புரியுதுன்னு தெரில, நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறத நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா, ஏற்கனவே கனவு காணக்கூடிய, கனவுல பயணிக்கக்கூடிய, அதில் ருசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நீங்கள் அமர்வது அவசியம். அப்பந்தான் உங்கள் கர்ப்பம் தப்பும், உங்கள் கனவு தப்பும். ஆமென். இல்லைன்னா தொலைஞ்சது பாருங்க. பேசியே கலைக்கிற வல்லமை உள்ள ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பேசியே கலைச்சிருவாங்க. அது எப்படி, இது எப்படி? அன்னைக்கு ஒருத்தங்க வந்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளாக. இங்கே வந்துட்டே இருந்தாலும் ஏன் உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா அன்னைக்கு முந்தின வாரம் சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்போ தான் எங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னாங்க. என்னது இப்போ தான் தெளிவாக புரியுதா? அதாவது நாங்கள் இப்போ கேட்போம், அங்கே போய் ஒரு இடத்துல கேட்போம். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஏற்றி விட அங்கே இன்னொரு இடத்துல போய் இறக்கி விட்டுட்டே இருந்திருக்காங்க. நான் பலூனை ஊது வேணாக்கும், அவர் ஊசியை வச்சு என்னுடைய இறக்கிறார். போகும்போது நல்லா தானே போனாங்க, வாரம் வாரம் ஏன் சுருங்கியே வருதுன்னா அந்த பலூனு.
எங்கேயோ போய் என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்படியே மாட்டி சரக்குன்னு இறக்கி அப்படியே போயிடுது, அது அப்படியே வருது. சில நாளும் ஊதுனாலும் ஊத மாட்டேங்குது. ஏன்னா எத்தனை ஓட்டைகள். நானும் கடந்து ஊதுன்னு ஊதுவேன். அவர் ஜீவனை ஊதினார் அப்படின்னா இங்கே இது வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க, துன்மார்க்கனின் ஆலோசனையில் நடவாமல், பாவியினுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அதில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் இந்த தியானிக்கிற மனுஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தராரு, எங்கெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதுங்கிறதையும் சொல்லித்தராரு. துன்மார்க்கனின் ஆலோசனைனா வேறு ஒன்றுமே கிடையாது. தேவன் தந்திருக்கிற உயர்தரமான கனவுகளையும் நோக்கங்களையும் நீங்கள் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க அது சாத்தியம் இல்லைன்னு. ஆனால் அவங்கள பாருங்கள் அப்படி என்ன சாத்தியம் பண்ணாங்கன்ட்டு. அவங்க ஒன்றத்தையும் வாழ்க்கையில் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை கவனிக்கணும். பண்ணுறவங்க அப்படி பேச மாட்டாங்க. இது எப்படின்னா, உங்களையும் லேண்டு வாங்க விட மாட்டாங்க, அவங்களும் வாங்கியிருக்க மாட்டாங்க. உங்களையும் அடைய விட மாட்டாங்க, அவங்களும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சுதந்திரித்துக் கொள்கிறவர்களே நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார். நீங்கள் போகிற சர்ச் ரொம்ப முக்கியம், உங்கள் பாஸ்டர் ரொம்ப முக்கியம், நீங்கள் எந்த மாதிரி போதனையின் கீழே உட்கார்ந்துருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கேயோ நான் போகிறேன், எங்கேயோ ஒன்று கேட்குறேங்க, எல்லா இடத்துலையும் பைபிளை தானே பேசுகிறாங்க. சிலர் பாருங்கள் அப்படியே அப்பாவியாக இருப்பாங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. சில நேரம் எல்லா இடத்துலையும் பைபிள் தானே தம்பி இருக்குது, எல்லா இடத்துலையும் பைபிள் தானே இருக்குது, ஏசுன்னு தானே சொல்லுதாங்க. என்ன கேட்டீங்க, எப்படியாவது வருகை சீக்கிரமாக இருக்குமா, 2019 லாஸ்ட்டில் எப்படி வந்துடுவாராமே அப்படிங்க. அன்னைக்கு கடைசியாக ஆறுடம் பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வந்துடுவாராம். அது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பிளானும் கிடையாது வாழ்க்கையில், ஒரு திட்டமும் அவங்க வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா எப்படியும் 19 லாஸ்ட்டில் வந்துடுவார். இனிமேல் காலேஜுக்கு சேர்ந்தாண்ணே தம்பிலாம் பாருங்கள், டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, காலேஜுக்கு போனான்னு அது எப்படியும் வர போகாது, ஒரு வருஷம், இதில் என்ன பெருசாக போயிட போகுது. இந்த மாதிரி ஏற்றி 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 வேறு மாதிரி ஆகிடுது. அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்க யோசனைகளும் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடுது. 1ஆம் நூற்றாண்டுலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் வராருன்ட்டு. இப்போ 21ஆம் நூற்றாண்டு ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, அவர் இன்னும் உனக்கு விளங்கி நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழும்போது நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். நம்ம ஆட்களுக்கு இது விளங்க மாட்டுக்கு. குத்தாலத்தில் மலை இருக்குது பாருங்கள், குத்தால மலை, அதில் எழுதி போட்டிருக்கான் யாரோ ஒருத்தர் ஒரு பக்திமான் எழுதி போட்டிருக்காரு, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அதில் போய் ஏறி எழுதிட்டாங்க யாரோ, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் கீழே போய் எழுதியிருக்கான், சரி சீக்கிரமாக வர சொல்லு, சீசன் முடிகிறதுக்குள்ளே அவர் வர சொல்லு அப்படின்னு எழுதியிருக்கான். இயேசு வரட்டும், சீசன் முடிகிறதுக்குள்ள அவரை வர சொல்லு. அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கு பாருங்க. வருவாருங்க அன்னைக்கு சொன்னா, ஏன் உங்கள் ஆள் டிவி ஸ்பீட்டில் வந்தாலும் இந்நேரம் வந்திருக்கலாமே அப்படிங்க. இந்த மாதிரி கேலிக்கும் கிண்டலுக்கும் போயிடுச்சு பாருங்க. அவர் வர்றாருங்கிறது இல்லை, இங்கே வாழ்றாருங்கிறது முதல்ல தெரியணும். வர்றது அன்னைக்கு வரட்டும். இப்போ இயேசு வாழ்கிறார், உங்களிலே வாழ்கிறார், உங்கள் மத்தியிலே வாழ்கிறார், உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர் வாழ்றாருன்னு தெரிஞ்சால் வர்றாருங்கிறதையும் அவன் நம்புவான். இப்போ அது தெரியாததுனால அவன் பாருங்க இவ்வளோ கேள்வி கேட்கான். நம்ம ஆளுக்களும் வரமாட்டாரோ, திங்கக்கிழமை இதை நம்பி வேற கடன் வாங்கி வச்சிருக்கேன், லேட்டாகவும் போல தெரியுது அப்படிங்க. வழிகளை ஆயத்தம் பண்ணுங்கள், அப்போ அவர் வருவார் அப்படின்னு இருக்கிறார். ஆமேன். பாருங்க, இதெல்லாம் நம்ம இது எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த உலகத்தில் புரோஜனம் உள்ளவங்களாக வாழாதபடிக்கு வேற மாதிரியான எண்ணங்களை போட்டு கனவு காண விடாமல் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணியாக அவங்க வச்சுருக்காங்க. அவர் என்ன பேசுகிறாரு, வருகையை பற்றி பேசுகிறாரா, ஏதோ கனவுங்காரு, திட்டங்காரு, லட்சியங்காரு, நோக்கங்காரு, அதெல்லாம் முக்கியமா? இப்போது நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன், அதை போய் இன்னொரு பேஜில் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, ஒரு சொல்கிறாங்க, போன வாரம் தான் எனக்கு தெளிவாச்சுங்க, 1 வருஷம் வேஸ்ட்டாக போச்சே, போன வாரம் தான்
தெளிவாச்சா? நீங்கள் வந்த வாரங்கள்லேயே இதிலிருந்து இதை தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் எவ்வளோ காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் சொல்லுங்கள், சரியான விஷயத்த நீங்கள் கேட்கணும், சரியான இடத்துக்கு போகணும், சரியான மக்களோட உட்கார்றத அவசியம். நீங்கள் கழுகாக இருந்தீங்கன்னா கோழி குஞ்சுகளோட உட்காரக்கூடாது. ஏன்னா கோழி குஞ்சுக்கு கழுகு வாழ்க்கையை பற்றி தெரியாது. கோழி குஞ்சு என்ன சொல்லும்? அப்படியே அங்கே வா, குப்பையை கிண்டிட்டு வருவோம் அப்படிங்கும். பறக்குமே, நம்மளாலாம் பறக்க முடியாது. அப்படியே ஜம்ப் அடித்து கொஞ்சம் வேணால் அவ்வளோ என்ன பண்ணலாம், போகலாம். இவ்வளோ தான் நம்ம லிமிட்டு. ஏன்னா கோழி அதுதானே சொல்லும், அதுக்கு மேலே அது எதுவுமே சொல்லாது. ஆனால் கழுகு தான் சொல்லும், உன்னதத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும், உயரங்களுக்கு போகலான்னு சொல்லும். இந்த காற்றை கிழிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்மளால் போக முடியும்னு கழுகு தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால் கோழியின் சத்தங்கள் அல்ல, கழுகின் சத்தங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக மாற்றும். ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்கள். அது மாதிரி நல்ல ஈகிள்ஸ் வாய்ஸ் கேளுங்க, கழுகின் சத்தங்களை கேளுங்க, உயர போகிற மேலே போகிற அப்படிப்பட்ட காரியத்தை கேளுங்க. ஏன்னா கடவுள் எந்த எல்லையுமே வைக்கல. அவர் சொல்கிறார், உன் மனதும் சிந்தனையும் தான் எல்லையாக இருக்கிறது, அதை இன்னும் பெரிதாக்குவேன்னா என்னால் உனக்கு தர்ற நன்மையும் பெரிதாக்க முடியும். அல்லேலூயா. செழிப்பை, தேவ வார்த்தைகள்ல இருந்து செழிப்பை யோசித்தா இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வெளிச்சமே வந்துடுது, ஒரு பிக்சரே வந்துடுது. என்ன பிக்சர் வந்ததுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் இது எனக்கு சுதந்திரமாக இருக்கிறது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது, வேலை இல்லையா, அது இல்லையா, இந்த இல்லைங்கிறதே உங்கள் மண்டையை விட்டு அழிஞ்சிரும். முதல்ல தரித்திரமே உங்கள் புத்தியை விட்டு அழிஞ்சிரும். உங்கள் மனசில் எப்போது என்ன இருக்கும்னா, வெளியில் என்ன நடக்கு, என்ன பிளானு, என்ன திட்டம், இது மேலே இருக்காது. என்ன வேணாலும் போடட்டும், எனக்கான காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். தரியின் நாட்களிலும் கோரேசின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது என்று வேதவசனம் சொல்லுது. நான் அதான் யோசிக்கிறேன். நான் இது வந்து ஒரு தரித்திர நாடு, இது ஒன்றுமே இல்லை, இங்கே செழிப்பே கிடையாது, இப்படி யோசிக்கிறதே கிடையாது. எப்பவும் என்ன யோசிக்கிறோம்? இல்லை, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது அது என்னை தேடி வரும். இது எத்தனையோ முறை யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில் 5:50 இருக்கும், கரெக்டாக 5:50 இருக்கும். கதவை தட்டுறாங்க 2 பேர் 5:50 வீட்டு கதவை. ஆனால் 5:50 மிட் நைட், இட்ஸ் உங்களுக்கு அது அதிகாலையாக இருக்கலாம், எனக்கு அது நடுஇரவு 6 மணி. தட்டி ஒரு 2 நிமிஷம் பிரதர் அப்படின்னு தெரிஞ்ச சகோதரர்கள் தான் உள்ளே வந்தாங்க. வந்தால் ஒரு பாக்ஸை திறந்து ஒரு மோதிரத்தை எடுத்து காலையில் 5 மணிக்கு கையில் போடுறாங்க. கர்த்தர் சொன்னார்ல போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் நடந்ததான் அவங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கைத்தட்டின உங்களுக்கும் வருவதாக இயேசுவின் நாமத்தில், கைத்தட்டின உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மைகள் அவ்விதமாக வருவதாக. என்ன மாதிரி வேலை நடக்குப்பா? அதிகாலை காலைதோறும் கிருபைகள் புதியதாக இருக்கிறது அப்படின்னா, காலையில் நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் செய்வார் கர்த்தர் அப்படின்னு நம்பியிருக்கிறேன். நடக்குது பாருங்கள். அப்படியே காலையில் என்னையா எதுவும் செப குறிப்பா, எதுவும் அவசரமானா ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் காலையிலே கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஒன்றை தொடரும் அப்படின்னா என்னன்னா, அவங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் உலக சிந்தனையும் உலகத்தில் இருக்கிற காரியத்தையும் மைண்டில் வைக்காமல், உங்கள் வேலை, நீங்கள் இருக்கிற நாடு, உங்கள் சுற்றிலும் இருக்கிற சமூகம், இதை தாண்டி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் அது எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்று நம்பினா போதும். செய்ய வல்லவர், நீர் அதை பண்ண வல்லவர். இங்கேயும் பாருங்க, 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு இடத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு தான் அந்த கனவே எனக்கு கொடுத்துருப்பாரு நான் நம்புகிறேன். அவ்வளோ பெரிய பார்க்கிங் பிளேஸ், அவ்வளோ பெரிய இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் என் கவலையே கிடையாது. திடீர்னு ஒரு இடம் காலி ஆகும், இல்லை திடீர்னு ஒரு இடம் இவ்வளவு நாள் இங்கே தான் இருந்தது அப்படின்னு காமிப்பாங்க. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். உங்கள் சிந்தனைகளை பெருசாகுங்க, உங்கள் யோசனைகளை பெருசாகுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? யோசனையில் பெரியவரும்
செயல்களில் மகத்துவமானவரும். விளங்குச்சான்னு தெரில. யார் யோசனையில் பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் செயல்களிலும் மகத்துவமானவர்களாக இருக்கிறார்கள். விளங்குதுங்களா? செயல்களிலே நீங்கள் மகத்துவமாக இருக்கணும்னா யோசனையில் பெரியவர்களாக இருக்கணும். கர்த்தர் யோசனையில் பெரியவராக இருக்கிறாரு. என்ன சொல்றாங்க? திங்க் பிக் அப்படி சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர். அவர் மாதிரி யாரும் பெருசா யோசிக்கவே முடியாது. அவர் யோசனை அவ்வளோ பெருசு. அதனாலதான் யோசனையில் பெரியவர். அப்புறம் தான் சொல்லியிருக்குது செயல்களில் மகத்துவமானவர். ஆமென். பெருசா யோசிங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. ஏன்னா உங்க அப்பா தான் அந்த உலகத்திலேயே மகா பெரிய செல்வந்தராக இருக்கிறார். உங்க தகப்பன் தான் அந்த உலகத்திலேயே மகா பெரிய கோடீஸ்வரராக இருக்கார். ஒரு கோடீஸ்வரருடைய பிள்ளைன்னா நீங்க அந்த நாளில் எப்படி யோசிப்பீங்க? அப்படி யோசிங்க. சின்ன சின்ன இழப்புகள், சின்ன சின்ன காரியங்கள் வந்தோடனே உடனே ஐயோ அப்படி இல்லை இல்லை, இது கிடையாது. எனக்கு இது முடிவல்ல. தேவன் எனக்காக வைத்திருக்கிறத எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கலை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றலை. ஆனால் தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால் எனக்கு வெளிப்படுத்துகிறார்னா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஆவியானவரோடு இணைஞ்சாதான் அதை பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ கேளுங்க, வார்த்தைகளை கேளுங்க. வார்த்தை உங்களுக்குள்ள பெயின் பண்ணும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை எனக்குள்ளாக ஓவியங்களை, படங்கள் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது? வரையுது. உள்ள அப்படியே டிரா பண்ணுது, உள்ள அப்படியே வரையுது. வேற யாரெல்லாமோ வரைஞ்சிருப்பாங்க. அப்பா அம்மா வரைஞ்சது, ஆசிரியர் வரைஞ்சது, நீங்களே கூட நிறைய நேரம் வரைஞ்சிருவீங்க. நான் ஒரு நீங்க வரைஞ்சி வச்சிருப்பீங்க. எனக்கு என் மண்டையில் இது ஏறவே ஏறாது, எனக்கு இது வரவே வராது. இதுதான் கொடுமையிலே பெரிய கொடுமை, உங்களையும் நீங்க சபிக்கிறது. ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன டேடி எப்படி பார்க்குறாரு அப்படி உங்களை பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் செய்யுங்க. நீர் என்னை காண்கிறபடி நான் என்னை காண எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிறபடி நான் என்னை காண எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிறபடி நான் என்னை காணும்படி எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. எஸ் எஸ். எங்கள் மனதில் இருக்கிற தவறான பிக்சர்ஸ், எங்கள் மைண்டில் இருக்கிற ராங் இமேஜஸ் எல்லாம் ரப் பண்ணுங்க ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி போராடன்னா ஹோலி ஸ்பிரிட்ட கேளுங்க, உதவி கேளுங்க. என்ன இதை மாற்றுங்க ஆவியானவரே, என் சிந்தனைகளை மாற்றுங்க. எஸ், என்னை நீர் காண்கிறபடி நான் காண எனக்கு உதவி செய்யுங்க. என்னை நீங்கள் பார்க்குறபடி நான் என்னை பார்க்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண் காண்கிற இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன் கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்கள் விரிவடையட்டும் ஆண்டவரே. தங்களை மட்டானவர்களாக பார்க்கிற நினைவுகள் மாறி தங்களை உங்க சாயல் என்று பார்க்கட்டும். யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட், யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட். தேவனுடைய சாயல்ல நீங்க இருக்கிறீங்க. அதை பார்க்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய சாயல்ல அவங்க இருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமையின் சாயல்களை அவங்க பார்க்கட்டும். ஹல்லேலூயா. மகிமையின் சாயல்களை பார்க்கட்டும், மகிமையின் சாயல்களை அவர்கள் காணட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வெள்ளி உம்முடையது, பொண்ணும் உம்முடையது ஆண்டவரே. அதெல்லாம் எங்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒன்று. உமது வசனங்கள் தியானங்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் ஹல்லேலூயா அன்றாட சிந்தனைகளாக மாறட்டும். ஹல்லேலூயா. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்து உயர்தரமான காரியங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. இந்த இடத்தில் வந்திருக்கிற, இந்த இடத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கை தொடப்படட்டும், உடைய சிந்தனைகள் தொடப்படட்டும், வாழ்க்கை அற்புதமாய் மாற்றப்படட்டும் என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன். தாப்பனீர் அவிதமாய் செய்வதற்காக நன்றி. உடைய சிந்தனையிலும் யோசனைகளிலும் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். தாங்கள் தேர்ந்தெடுக்கும் சிந்தனைகள் தான் தங்கள் வாழ்க்கைக்கான வடிவங்கள் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். வசனங்களையும் வார்த்தைகளையும் தெரிந்து கொள்ளும் பொழுது நல்ல எண்ணங்களை தெரிந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இன்னும் இந்த எண்ணங்களை குறித்த ஜாக்கிரதை உணர்வை அவர்களுக்கு தாரும். அது எவ்வளவு வல்லமை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென் 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 ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர், மிக மிக அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். வார்த்தை உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை கனம் பண்ண நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் விதைக்கலாம். இது ஆஃபரிங் டைம்ஸ் அப்படி கிடையாது. இட்ஸ் அ சோயிங் டைம்ஸ். ஆஃபரிங்னா ஏதோ நம்ம ஆஃபரிங் சர்ச் கொடுக்கணும் அப்படி கொடுக்குறது. நோ நோ, இட் இஸ் அ சோயிங் அண்ட் ரீப்பிங் டைம். ஹalleluya. நீங்கள் விதைக்கணும்னு என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். எஸ் எஸ்.